ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 அப்படின்றது இப்போ ஒரு தீப்பொறி மாதிரி வந்து தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் பரவிட்டு இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் ரயில்வேஸில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நடக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனி டிகிரி முடித்தவங்க, நீங்கள் இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அந்த டிகிரியை வச்சு நீங்கள் ரயில்வேஸுக்குள்ள சீனில் முக்கியமான ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் பேர்லே இருக்கு, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. சரியா? ஏன்னா ரயில்வேனாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, குறிப்பா விமன் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ரயிலுக்குள்ளே தான் வேலை செய்யணும் போல, ஏதோ டெக்னிக்கலான ஏதோ வேலை தான் இருக்கும் போல நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நிறைய ஆஃபீஸ் ஜாப்ஸ் இருக்கு, ஸ்டேஷன்லேயே வேலை செய்யக்கூடிய ஜாப்ஸ் இருக்கு, ட்ரெயினுக்குள்ள போய் டிக்கெட் செக் பண்ற ஜாப்ஸ் இருக்கு, ட்ரெயின்லேயே டிராவல் பண்ற ஜாப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான ஜாப்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க சிஜிஎல் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் நீங்க அது ப்ரிப்பேர். ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் சிஜிஎல் படிச்சுட்டே இருந்தாரு, ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே கூட பேரலா இது அட்டன் பண்ணலாம். இல்ல பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து அதை ஆரம்பிச்சு அப்படியே இது கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்படுறது போயிட்டு ஒரு பேங்கிங் கிளரிக்கல் ஜாப். நிறைய பேர் வந்து மெயின்ஸ் மட்டும் செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் கிளிக் ஆகும், மெயின்ஸ் கிளிக் ஆகாது. நீங்க அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். ஓகே, நான் கன்வெர்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இருக்கிற சினாரியோ சொல்றேன். நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்தேன் இந்த வீடியோஸ்க்காக, ஆர்ஆர்பி என்டிபிசியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வந்து பேங்கர்ஸா ஆரம்பிச்சு அப்புறம் என்டிபிசியில் ஜேஏஎன் ஒரு போஸ்ட் இருக்கு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். ஜஸ்ட் ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து அதே பேங்கிங், அதே 9 to 5. நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு ஆசைப்படுறோம்னா அந்த 9 to 5 வீக்கெண்ட் 2 நாள் லீவு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புலாம் ஆர்ஆர்பி என்டிபிசியில் இருக்குது. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் டிஎன்பி ஆஸ்பிரன்ஸ் நீங்களும் தாராளமாக வரலாம் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு. ஏன்னா இதுல ஜிஏ டாமினன்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் இல்லை, கொஸ்டின் பேப்பர் தமிழ்லே இருக்கும். இது வந்து ஜிஏ தான் அதிகம். ப்ரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி, ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க ஆல்ரெடி பல புக்குங்க படிச்சிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். ஸோ அதனால நீங்க அதை வச்சு இன்னும் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல எக்ஸாம் அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். ஈவன் பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ், நம்ம சேனலில் பார்க்குற பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ்மே நீங்கள் பாண்டி எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சிலது கிடைக்கல, இல்லை ப்ரிப்பேர் பண்ணிருக்க அதே வேலையில் அப்படியே நீங்கள் ரயில்வே அட்டன் பண்ணலாம். சென்னை போஸ்டிங், சேலம் போஸ்டிங், நீங்கள் திருச்சி போஸ்டிங்லாம் வாங்கலாம். எப்படி வாங்கலாம்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆஸ்பிரன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் பாருங்க. ஓகே, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பேர் யோசிப்பீங்க, இங்கே வாங்க உங்களை ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை போடணுமே. ஏன்னா 1 வீக்கா வந்து என்ன வீடியோஸே இல்லை யூடியூப்ல. என்டிபிசின்னு ஒரு வீடியோ நாங்கள் எதிர்பார்த்தோம் போலன்னு சொல்லிட்டு ஒரு சில நம்ம கோர் ஆஸ்பிரன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் உண்மையான காரணத்தை சொல்லிடுறேன் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் வந்து டிஜிட்டல் நோட்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? டிஜிட்டல் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம வந்து மேக்ஸ் கண்டென்ட்டை வீடியோவாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் வந்து நான் கைப்பட ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோவும் போட்டேன். ஸோ 100 நாள் பேட்ச்னு அதுக்கு ஒன்று ஆரம்பிச்சு டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் டைட்டாக போச்சு. பட் இது அதனால லேட் ஆகலை. நான் தீபாவளிக்கு அடுத்த நாளே எனக்கு நண்பர் அமிச்சிட்டாரு, நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா போன வருஷம் போட்ட ஆர்ஆர்பி என்டிபிசி வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் அமைச்சரா பேசிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒரு வருஷம் நம்ம இந்த ஃபீல்டில் இருந்துட்டோம், ஏதாவது அடுத்த கட்டம் போகணும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ரயில்வே ஆஸ்பிரண்ட் கிடையாது. பேசிக்காக நான் ஸ்டார்டிங்கில் என்னோட கரியர் ஆரம்பிக்கும் போது நான் பேங்கர் தான். அப்புறம் படித்து அப்புறம் ஓஎன்ஜிசி, எஸ்எஸ்சிலாம் பேட்டர்ன்லாம் படித்து ஓஎன்ஜிசி போனேன். அப்புறம் வந்து நான் வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ரயில்வேஸ் பற்றி நமக்கு அந்த எக்ஸாம்ஸ் தெரியும், மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், ரீசனிங் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம், அந்த கோர்ஸ்க்காக பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியுமே தவிர உண்மையிலே உள்ள என்ன ஒர்க் இருக்கு. என்டிபிஸ்னா என்னென்னமோ சொல்றாங்களே, ஜோனுன்னு சொல்றாங்க, டிவிஷன் சொல்றாங்க, சிபேட் எக்ஸாம்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, A1 A2 ஸ்டாண்டர்ட் சொல்றாங்களே, என்னன்னு சொல்லிட்டு உண்மையிலே அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் நோக்கம் வந்து உடனே வீடியோ போடணுமா இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணுமா அப்படின்னா நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் போயிட்டேன். ஏன்னா உடனே வீடியோ போட்டால் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்ட் தான், நிறைய பேர் அப்படி தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நான் வந்து உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கணும், அரையங்குறையமா தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மையிலே. ஸோ உண்மையிலே நான் உட்காந்து ரயில்வே சேனல்ஸ், நிறைய சேனல்ஸை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் எந்தெந்த சேனல் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய ரயில்வே சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்து உண்மையிலே அந்த ரயில்வே மேலே இப்போ எனக்கு இன்னும் ஒரு லவ் வந்துருச்சு ஆஸ்பிரன்ஸ். இந்த தீபாவளிக்கு அடுத்து ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரயிலில் மிதக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய தாட்ஸ் வருது, போய் தொடரி படத்தை ஒரு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்தளவுக்கு ரயில்வேல வந்து இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரயில்வே யூடியூப் சேனலுமே நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் பேசிக்காக ஆஸ்பிரன்ஸ் ஸ்லோ லேர்னர் தான். ஒன்று டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக என்னோட பேஸில் தான் போவேன். அதனால் அது மட்டும் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு காரணமாக தான். பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து இதை பற்றின தகவல்கள் நிறைய சேகரித்து வச்சுருக்கோம். இன்னுமே சேகரித்து கொடுத்து, இன்னுமே காலைல ஒரு வீடியோ பார்த்தேன், பரவாயில்ல இன்னைக்கு போட்டுருணும், அப்புறம் பார்த்துக்கலாம் எதனாலும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வித் தட் நோட், சாரி ஃபார் பீங் லேட். ஓகேவா? லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்
ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு சொல்லும் போதே வந்து இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். வெறும் பட்டதாரி இளைஞர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து 12th நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அதோ இப்போ ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இது ஒன்லி பட்டதாரிகளுக்கான எனி டிகிரி முடித்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். சென்னையிலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே, நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன்லி நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் பேசுவோம். அடுத்த வீடியோவில் நான் அந்த ஜாப் நேச்சர்லாம் சூப்பராக வந்து சேகரித்த விஷயங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? சூப்பரான வேலை ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், நிறைய சலுகைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? என்னங்க எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் சொல்கிறீங்க? இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் அது உள்ளே போயிட்டா அப்படியே ஜாலியாக போயிடுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி மட்டும் பேசிக்கலாம். 5810 வேகன்சி விச் இஸ் அ குட் வேகன்சி. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, நிறைய பேர் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம சேனலோட ஆடியன்ஸ் வந்து ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸ் தான் நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, ஆர்மி, நேவி, டிஃபென்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்தாலுமே நம்ம சேனலில் வந்து ஒரு மெஜாரிட்டி இளைஞர்கள் ஆசைப்படுற ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸ் தான் வந்து போடுவோம். ஸோ அதனால தான் நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல், எனக்குமே தெரியல, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு. தெரியாதனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஜஸ்ட் ஜாப் பேர் மட்டும் பார்த்துட்டு ஓகே இது அக்கௌண்ட்ஸ் ஏதோ ஒரு அக்கௌண்டன்ட் போல, இது கிளர்க்கு போல, இது ஜூனியர்னு இருக்கு, இது சீனியர்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிஃபரன்ஸ்ல சீனியரை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறாங்க. ஆனா உண்மையிலே நல்ல ஜாப் தெரியுமா? இதை விட சீனியர் கிளர்க்கை விட குயிக்கா ப்ரமோஷன் வாங்கக்கூடிய ஜாப், இதை விட பெஸ்ட் ஜாப்னு யார் எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க, ஜூனியர். அதனால இதுல நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அதனாலதான் வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கன்னு சொல்றேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டைம் இருக்கு, 1 month டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. சரியா? அதனால இது ரெண்டுமே ஆஃபீஸ் நேச்சர் ஜாப் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்ல கொடுக்கப்பட்ட 6 போஸ்ட்ல இது ரெண்டுமே ஆஃபீஸ் நேச்சர். மீதி எல்லாம் ஆஃபீஸ் நேச்சர் கிடையாது. ஆஃபீஸ் நேச்சர் கிடையாதுன்னா அந்த 9 to 5, அந்த சாட்டர்டே சண்டே லீவ் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இதை பத்தி நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பேசுவோம். இப்போதைக்கு அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கு? ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஓகேவா? அதாவது அக்கௌண்டன்ட்டுங்க. ஓகேவா? அக்கௌண்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளரிக்கல் போஸ்ட், ஆஃபீஸ் இது இருக்கும். இது வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். சரிங்களா? அதாவது என்ன, சிசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற, ரயில்வேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கமர்ஷியல் விஷயங்கள், அதாவது டிக்கெட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, கவுண்டரில் இருக்கிறதாகட்டும், இல்லை டிக்கெட் ட்ரெயின் உள்ளே போய் டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள் கூட்ஸ் ஆஃபீஸில், பார்சல் ஆஃபீஸில், எல்லா இதுலையுமே போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. இது ரெண்டு தான் நான் ஆஃபீஸ்லேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. இது வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். அதாவது ட்ரெயினில் வந்து அந்த கடைசி பெட்டியில் கொடி காமிச்சிட்டு அப்படியே ட்ரெயினோடே போவார்ல, அந்த ட்ரெயினுக்கு அதிபதி அவர் தான். அந்த ட்ரெயினில் இருக்க முழு கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். நிறைய டிராவலிங் நேச்சர் இருக்கும். அதுதான் வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். வெறும் கூட்ஸ் ட்ரெயினில் மட்டும் தான் போடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க, எல்லா ட்ரெயின்லையுமே அவர் இருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ கூட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். இவர் எப்படி அந்த ட்ரெயினுக்கு அதிபதியோ, இவர் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு அதிபதி. என் ஸ்டேஷன் ஸ்கூலுக்கு எப்படி ஹெட் மாஸ்டரோ, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர். சரிங்களா? அந்த ஸ்டேஷனில் இருக்க முழு பொறுப்பு, புரியுதா? அந்த ஸ்டேஷன் கிளீனாக இல்லை, அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு இது எதுனாலுமே இவருக்கு தான் பொறுப்பு. ஸ்டேஷன் மாஸ்டர். டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஓகேவா? டிராஃபிக் அசிஸ்டன்ட், இன்னொரு ஏதோ ஒரு விட்ட மாதிரி தெரியுது, எல்லாமே சொல்லிட்ட மாதிரி. டிராஃபிக் அசிஸ்டன்ட்ன்றது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான். பட் இது வந்து நம்ம சவுத்தில் போஸ்டிங் இல்லை, அதனால நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேச வேணாம். சரிங்களா? இங்கே வந்து நான் இந்த அளவோட நிறுத்திக்கிறேன். நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அது அழகா அடுத்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லலாம். இப்போதைக்கு இது ரெண்டும் ஆஃபீஸ் போஸ்ட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய போஸ்ட். ஓகேவா? அடுத்து நம்ம 5810 வேகன்சி இருக்கு. பல டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க வர ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரயில்வேஸ் அப்படின்னாலே வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ பெரிய இந்தியாவிலே பெரிய இண்டஸ்ட்ரி எதுனா ரயில்வேஸ் தான். சரிங்களா? ஸோ இதுல வந்து அப்படி எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரும். ஓகேவா? இது வந்து அப்படியே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துடும். சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்ன்றது எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும்னா, பர்சனல் டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கும். பர்சனல்னா அந்த பர்சனல் எடுத்து, அந்த பர்சனல்ல என்என்இஎல் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போடுவாங்க. இல்லை ஒரு சில சமயம் ஸ்டோர்ஸில் போடுவாங்க, ஒரு சில சமயம் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுவாங்க, ஷெட்ல எங்கே வேணால் போட வாய்ப்பு இருக்கு. சீனியர் கிளர்க்கு மெஜாரிட்டி அந்த ஆஃபீஸ் ஃபைல் ஒர்க் நடக்கிற ஹெச்ஆர் பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல தான் இது போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் பேர்லேயே இருக்கு, கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட். ஆப்ரேட்டிங் இருக்கும் பாருங்க. ஆப்ரேட்டிங்னா அந்த மெயின் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிற டிபார்ட்மெண்ட், ஆப்ரேட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இன்ஜினியரிங் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகே, அதை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதாங்க வந்து மெயின் அந்த இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்ஸ் பார்த்துலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல தியான மைண்ட் செட்டில் இருந்து நல்லா கற்றுக்கிட்டு இதை அப்ளை பண்ணுங்க. அர்ஜே வேணாம். ஏன்னா உங்களுக்கு
நவம்பர் 20 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு நவம்பர் 19 அப்ளை பண்ண சொல்ல ஒரு அக்டோபர் முடியட்டும். ஓகே, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதை பத்தி நம்மளே இன்னும் வீடியோஸ் போடுவோம், நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு 10 நாள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல நிறைய இது இருக்கு. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சென்னை வேணும்னா என்ன பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. ஐசிஎஃப்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா சென்னையிலே கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக நிறைய பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். ஸோ 2011-2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் டைம் இருக்கு. இன்னொன்று ஆஸ்பிரன்ஸ், இந்த எக்ஸாம் வந்து நிறைய டைம் கொடுக்குற ஒரு எக்ஸாம். நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா அதை பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கும் இதான் ரீசன். என்னன்னா ஒரு நல்ல விஷயம் இருந்தால் ஒரு கெட்ட விஷயம் இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எஸ்எஸ்சி மாதிரியோ பேங்கிங் மாதிரியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இதை வந்து ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எக்ஸாம் வைக்கும்போது இப்போ 20th-11 அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கலாம். 5-6 மாதம் மினிமம் ஆகும். 5-6 மாதம்னா அப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் எண்டிங் 2026 எண்டிங்கில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நிதான மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. நிதானமாக நான் வந்து ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்க. உடனே எனக்கு ஒரு 3 மாதத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், 5 மாதத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகுதுன்னா இது அதுக்கான வேலை இல்லை. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? டிலே ஆகும். ஓகே, 1 to 1.5 years சாலிடாக ஆகும். ஓகே, ஒரு வேலையில் நீங்கள் போய் அமர்றதுக்கு. ஓகேவா? சூப்பர். ஏன்னா பாருங்க, உங்களோட ப்ராசஸே எப்போ முடியுது பாருங்க, 7-12 வரைக்கும் முடியுது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபீ பேமெண்ட். இப்போ நீங்கள் ஃபீ கட்டிட்ட பிறகு எதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் ஆஸ்பிரன்ஸ். அதனால அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஹவு டு அப்ளைலாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ மாடிஃபிகேஷன் விண்டோலாம் இருக்குது. பட் ஒரு எரருக்குமே உங்களுக்கு 250 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸே 100 ரூபா தான். ஓகேவா? ஓகே, ஸோ அதனால எக்ஸாம் டேட் கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்கும். இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் ஈஸியாக ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அதை சொல்லலாம். சரிங்களா? சூப்பர். ஓகே, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் ஆரம்பி சொல்லிட்டேன், எனி டிகிரி. இப்போ வந்து 12th டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகேவா? ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லனா கேட்பீங்க. டிகிரி முடிச்சிருக்கணும்னா என்ன டிகிரி முடிச்சிருக்கலாம், எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கலாமா, முடிச்சிருக்கலாம். தூரத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்கலாமா, முடிச்சிருக்கலாம். ஒரு யூஜிசி அப்ரூவ்டு டிகிரி ப்ரோக்ராமாக இருக்கணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் வந்து நான் ஃபைனல் இயரில் இருக்கேன் ஓகேவானா அதுக்கு மட்டும் நான் ஓகே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அதோ பாருங்க, வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ். யாரெல்லாம் இதில் இருக்கிறது நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி படிங்க, நான் அதை ஓரளவு சொல்லிடுறேன். யாரெல்லாம் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்னைக்கு, 20ஆம் தேதி இல்லையா? இந்த 20ஆம் தேதிக்குள்ள இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆனால் ரிசல்ட் வந்துருச்சு சார், ஆனால் கையில் சர்டிஃபிகேட் இல்லை, டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லையா, ப்ரொவிஷனல் இருக்கா, அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. ப்ரொவிஷனலும் இல்லையா, அந்த கன்சாலிடேட்டட்னு சொல்லுவாங்களே லாஸ்ட் மார்க் ஷீட், அது இருக்கா, அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. அதுவும் இல்லையா, அதுவும் வரலையா, வெப்சைட்ல உங்களுக்கு அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்ல, ஏதோ ஒண்ணுங்க, நீங்க ரிசல்ட் பாஸ் ஆனீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஏதோ ஒன்று விட்டுருப்பாங்கல்ல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க யூனிவர்சிட்டி ஹையர் அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கி அதையாச்சும் நீங்க அப்லோட் பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அது கேட்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க டிகிரி பாஸ் பண்ணவரா இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஆஸ்பிரன்ஸ். கிளியரா நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு அழகா நம்ம சொன்னதையே இங்கிலீஷ்ல அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஆனா எதுனாலுமே அந்த டேட் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கணும். அந்த ப்ரூஃப் வேணும், அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? சூப்பர் ஆஸ்பிரன்ஸ். நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 1 முடிச்சாலே அப்ளை பண்ணலாம். 2 டிகிரி முடிச்சா 1 டிகிரி நீங்களே வச்சுக்கோங்க. அந்த 1 டிகிரி வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ ஏஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் வந்து இதுவும் வந்து ஒரு ரயில்வேக்கு மேலே ஏன் நிறைய பேருக்கு ஒரு இந்த காதல் வருதுன்னா, நிறைய டைம் கொடுப்பாங்க. அவங்க லேட் ஆகுறாங்கல்ல, அதனால நீங்க வயசுமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 18லேருந்து 33ன்றது ஜென்ரலுக்கே நான் சொல்றேன். ஜென்ரல் கேட்டகரிக்கே 33, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 35 வரைக்கும் எழுதிக்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு 38 வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல தாராள பிரபு அப்படின்னு சொல்லலாம் ரயில்வேஸை. ஓகேவா? ஸோ மினிமம் 18னா இந்த வாட்டி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, டேட் வச்சுட்டாங்க. கால்குலேட்டர் நீங்க எடுக்க தேவையில்லை. ஓகேவா? 18 மினிமம் இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருந்த சின்னவரா இருக்க, இதை விட சின்னவரா இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை விட சின்னவரா இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 12th முடிச்சிருக்கவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 12th டிப்ளமாலாம் முடிச்சிருக்கவங்களுக்கு தனியாக அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அண்ட் அதே மாதிரி குரூப் டிலாம் வருது. 10th படிச்சவங்களுக்கே குரூப் டி ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை விட சின்னவரா இருக்கக்கூடாது. மினிமம் 18 இருக்கும். அண்ட் ஜென்ரல் கேட்டகரினா யாருங்க? ஜென்ரல்னா என்ன? அன்ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி, இந்த எம்பிசி, இந்த பேக்வர்ட் கிளாஸ், இதெல்லாம் இல்லாத மீதி எல்லாருமே ஜென்ரல் தான். ஓகேவா? ஜென்ரல், அதாவது ஜென்ரல்னா உங்களுக்கே தெரியுங்க, ஃபார்வர்டு அப்படின்னு. ஓகேவா? ரொம்ப சொல்ல தேவையில்ல. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இந்த தேதிக்கு
முன்ன பிறந்தவராக இருக்கக்கூடாது. ஓகேவா? நாட் எர்லியர் தென், இதுக்கு முன்னாடி பிறந்தவராக இருக்கக்கூடாது. ஸோ நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். அடுத்து ஓபிசி நான் கிரீமி லேயர். ஓகேவா? அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயர்னா எல்லா பேக்வர்ட் கிளாஸும் இதுக்குள்ள அடங்கிடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் லிஸ்ட்ல எம்பிசி, இபிசி, உங்க ஸ்டேட்ல என்ன சொன்னாலும் அது ஓகேவா? எம்பிசி, இபிசி, பிசி, ஓகேவா? பேக்வர்ட் கம்யூனிட்டி, முஸ்லீம், ஓகேவா? அதாவது எஸ்சி எஸ்டி அல்லாமல், ஜென்ரல் அல்லாமல் மீதி இருக்க எல்லாமே ஓபிசி நான் கிரீமி லேயர். நீங்க சர்டிபிகேட் வாங்கும்போது ஓபிசி நான் கிரீமி லேயர்னு வாங்கணும். ஓகேவா? கிரீமி லேயர்னு இருந்தா நீங்க வந்து இதுல வந்துருவீங்க, அன்ரிசர்வ்ல வந்துருவீங்க. சரியா? அதனால இதுல இன்னொன்று முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் என்ற சர்டிபிகேட்டை புதுசாக வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணும் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேவா? இந்த ஏப்ரல் 1 2025 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல, ஏப்ரல் 1 2025க்கு அப்புறம் எடுத்த புது சர்டிபிகேட்டை வச்சு தான் அப்ளை பண்ணோம். அதனால முதல்ல கிளம்பி ஓடுங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, அதை ஃபர்ஸ்ட் வாங்குங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் சொல்லிட்டேன். இடபிள்யூஸ்க்கும் அதே மாதிரி தான், இப்போ எடுத்த ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா இதுக்கு முன்னாடி பிறந்தவராக இருக்கக்கூடாது, இதை விட பெரியவராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம், இதை விட பெரியவராக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எலிஜிபிலிட்டி இஸ் வெரி கிளியர். அண்ட் இது வந்துங்க வழக்கமாக நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலே ஒரு சில தளர்வுகள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காகட்டும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்காகட்டும், ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அண்ட் குறிப்பாக வந்து உங்களுக்கு யாராவது இந்த கேட்டகரியில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபீமேல் பர்சன்ஸ், பெண்கள் வந்து விடோடா இருக்காங்க, ஹஸ்பண்டை விட்டு பிரிந்த சூழ்நிலையில டிவோர்ஸ் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் மறுமணம் பண்ணாமல், ஓகேவா, ரீமேரி பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில தளர்வுகள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதாவது பாருங்க, 33, 35, 38 சொன்னா இவங்களுக்கு வந்து 35, 38, 40 இதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடும். அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்ல வந்து, ஏன்னா 40 வயசு வரைக்கும் எழுதலாம் ஒரு சில கேட்டகரி தான், அவங்க லைஃப்க்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்லைடு வைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கேட்டகரியில இருந்து அனுப்புங்க. சரியா? ஸோ ஹவு டு அப்ளை? சிம்பிள். ரயில்வேஸ்ல நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ், ஃபேக் இதெல்லாம் வரும் ஆஸ்பிரண்ட்ஸ், அதனால சும்மா தெரிகிற லிங்க்லாம் அனுப்பாதீங்க. rrbchennai.gov.in போனீங்கன்னா இந்த மாதிரி வரும், இதே கலர்ல வரும். இதுல போயிட்டு நீங்க ஒரு வாட்டி நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணி 50+ பேஜஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு நீங்களும் ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ அஃபிஷியலா வி ஆர் கெட்டிங் இன் டு த நோட்டிஃபிகேஷன். இன்னும் டீட்டெயிலாக பேச போறோம் நோட்டிஃபிகேஷனை பத்தி. ஹைலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸ் என்னன்னா, நான் சொன்னேன் இதுல இங்கிலீஷ் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே இங்கிலீஷ் இல்லை, அதனால உங்களுக்கும் செட் ஆகும்னு சொன்னா அதான். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னா, இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு சப்ஜெக்ட் குறைஞ்சிருச்சு. இங்கிலீஷ் நல்லா வரும், நல்லா, அது அடுத்தது ஒரு சப்ஜெக்டே குறைஞ்சி போச்சு. இல்லை, 3 சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடிஸை இல்லாமல் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேங்கர்ஸ் சொல்றது புரியுது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலீஷ் தான் இதில் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நிறைய வந்து வடமாநிலத்து ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது காரணமே அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரையும் சொல்ல, இங்கிலீஷ்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. 10வது முடிக்கிறாங்க, பேரலெல்லாம் ரயில்வே கோச்சிங், நிறைய பேர் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க நார்த் இந்தியாவில். நம்ம ஊர் போஸ்டிங்லாம் அவங்க தான் வாங்குறாங்க. ஓகேவா? அந்த வடக்கன் பாவங்கள் மாதிரியே தான் எம்ப்ளாயீஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் ரயில்வேஸில் சவுத்துலேயும் வந்து நார்த் இந்தியன்ஸ் வேலை செய்யறதுக்கான காரணம், நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து நம்மளுடைய போஸ்ட்டை வந்து நம்மளே ஃபில் பண்ண மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம். ஓகேவா? அவன் ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணி அவன் உள்ள வந்துடுறான், கட் ஆஃபை கிளியர் பண்ணி வந்துடுறான். அங்கே கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும், நான் சவுத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாப்புல, நம்ம வந்து விட்டுடுறோம். ஸோ நிறைய பேர் வந்து எழுதுங்க. ஓகேவா? எழுதுங்க, அப்புறம் போகிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இங்கிலீஷ் கிடையாது, இது அவங்களுக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுது. 10வதுக்கு அப்புறமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆனால் இந்த 6 மாதம் படித்தாலும் வி ஆர் மோர் பிரில்லியன்ட் அப்படின்னு நான் நம்புறேன். எப்பயுமே சவுத் இந்தியன்ஸ் வந்து, நம்ம தமிழ்நாடு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது பண்ணாலுமே வந்து ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய இதற்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இங்க வந்து உருவாயிருக்காங்க. ஸோ பிரெயின் வைஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ அதனால வந்து 6 மாதத்துல நம்ம கண்டிப்பா வந்து நம்ம போஸ்ட் நம்ம எடுக்க முடியும். அதனால வந்து படிங்க. ஸோ நோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் இல்லை. ஆனா நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து இங்கிலீஷ்லயும் வச்சுக்கலாம், தமிழ்ல பாக்குற மாதிரியும் வச்சுக்கலாம். அதுவும் வந்து தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அந்த சலுகை இருக்குது. அண்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஓபிசி நான் கிரீமி, இது முக்கியமான ஹைலைட். அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை நீங்க இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அண்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒன்லி 1 application to 1 RRB. ஓகேவா? சென்னையில் ஒன்று போட்டு வைக்கிறேன், திருவேண்டரம் சவுத்தில் ஒன்று போட்டு வைக்கிறேன், அங்கே ஒன்று போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் போட முடியாது. ஒரே அப்ளிகேஷன் ஒரே ஆர்ஆர்பிக்கு பார்த்து போடணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினைச்சாலுமே ஒரு 5 to 10 வருஷம் ஆகும். ஸோ அது கஷ்டம். அதனால நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன், எப்படி சூஸ் பண்ணணும்னு. கண்டிப்பாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வேகன்சி அனாலிசிஸ்க்கு ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோலேயே கொஞ்சம் சொல்லுவேன், அதை பற்றி தனியாக, போஸ்ட்டை பற்றி தனியாக வீடியோ போடுவோம். அது பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணி வேகன்சி அனாலிசிஸ் பண்ணிட்டு தான், இல்லை நம்ம வீடியோலனாலும் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இதில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்னலைங்க, சீனியர் இருக்கு, ஜூனியர் இருக்கு. சீனியரை போட்டுறேன்னா
அந்த சீனியர்ன்ற போஸ்ட்டோட ஜூனியர் என்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் முன்னாடி என்ன தெரியுமா முக்கியம்? எல்லா போஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பார்த்துட்டு இருக்க பாதி பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா, நானும் லென்ஸ் போட்டிருக்கேன், பாதி பேருக்கு வந்து சரியாக கேரட் சாப்பிடாம கண்ணு வீணாக போச்சு. கரெக்டாக? அதனால யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான மெடிக்கல் ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கோ அவங்க தான் ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் அது அந்த ஸ்லைடுக்குள்ளே போகிறது முன்னாடி லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா சூப்பருங்க. A2னா ஐ சூப்பராக இருக்கணும், B2னா ஓரளவுக்கு இருந்தால் போதும், C2னா எல்லாரும் மாதிரியும் கண்ணாடி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தீங்க, ஓகேவா, ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, ஓகே NTPC சூப்பர் போஸ்ட் அப்படின்னு நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் சம்பளத்தை சொல்ல மறந்துட்டேன்ல, சம்பளம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி இதில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே 60,000 வரும் ஆஸ்பிரன்ஸ். மினிமம் நான் சொல்கிறேன் 50,000 60,000 மினிமம் அந்த ரேஞ்சில் வரும், அதுக்கு மேலேயும் வரும். ஓகே, ஸோ நல்ல போஸ்ட் தான் இது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ NOC கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் LDCயாக இருக்கேன், இல்லை எனக்கு RRBலே குரூப் டியாக இருக்கேன், நான் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை SSCயில் CHSலாம் இருக்கேன், நான் சென்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், பேங்க்கில் போட்டு சாவடிக்கிறாங்க சார், போட்டு 7-8 மணி ஆகுது, நான் வரணும்னு நினைக்கிறேன், இப்படி எந்த கேட்டகரியில் இருக்கு நான் வரணும்னாலுமே உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட ஆஃபீஸில் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் ரயில்வே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போயிட்டு நீங்கள் NOC கேட்கும்போது அவங்க உங்கள் மேலே அவங்க கெத்து காமிப்பாங்க, நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிடுங்க, ஏன்னா NOC வாங்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ காமிக்கணும். இது எல்லாம் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல செய்கிற அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் பார்ப்போம். 5810 வேகன்சிஸ். இது ஆஸ்பிரன்ஸ், இது வந்து இந்த 5810 5000 அப்படின்ற 1 கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவோம் நோட்டிஃபிகேஷனில். பட் 5000 அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அது உள்ளே போக போக தான் அது உண்மைகள் வந்து உள்ளே வெளில வரும். ஓகேவா? 5000ன்றது ஓவரால் இந்தியா வேகன்சி. நீங்கள் போயிட்டு அது எல்லாத்துக்குமேலாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் சென்னையில் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு 180 சில்லற வேகன்சி, அதுதான் நம்மளுக்கு. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்வைக்காக. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த 6 போஸ்ட்டும் சேர்த்து தான் 5800 வேகன்சி ஆல் இண்டியா சொல்கிறேன். இதில் என்ன வேற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன்லங்க 5 போஸ்ட் சொன்னல, இதை பற்றி இன்னும் ஜாலியாக இன்னும் நீங்கள் அந்த போஸ்ட் அப்படியே உங்கள் உள்ள பதிஞ்சிடுற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் அதோட லெவலை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? இந்த CCTS சொன்னலங்க, கமர்ஷியல் டிக்கெட் செக்கிங், அதெல்லாம் வந்து லெவல் 6. ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷனுக்கு அதிபதி, லெவல் 6. கூட்ஸ் ட்ரெயினுக்கு அதிபதி, லெவல் 5. ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இவர் லெவல் 6, இவர் லெவல் 5. ஆனால் இவருக்கு தான் சேலரி அதிகமாக வரும். ஏன்னா இவர் ட்ரெயின்லேயே போவார், நிறைய அலவன்ஸ் வாங்குவார், கிலோமீட்டர் அலவன்ஸ், வாஷிங் அலவன்ஸ்லாம் வாங்குவார். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெவல் 5 தான் ஜாலியாக இருக்குங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒருத்தரோட வீடியோவில் பார்த்து அவர் சொன்னார், இந்த போஸ்ட் பேரே ஆக்சுவலாக மாற்றிட்டாங்களாம், அக்கௌண்டன்ட்னு மாற்றிட்டாங்களா, ஆனால் பழைய நோட்டிஃபிகேஷன் மாதிரியே போட்டுருக்காங்க. ஏன்னா அசிஸ்டன்ட்ன்றதே ஒருத்தவங்களுக்கு ஜூனியர் தான், அது என்னங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்? நாங்கள் இந்த கேள்வியை வந்து ONGCலே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். பேரே பிடிக்கலங்க, ONGCல ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அது அவரும் சொன்னது வந்து எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. ஸோ இது வந்து மாற்றிட்டாங்களாம், அக்கௌண்டன்ட் தான். ஓகேவா? அக்கௌண்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதெல்லாம் லெவல் 5ங்க. இது 2 தான் லெவல் 6, இதெல்லாம் லெவல் 5. இதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த 6 உங்கள் கண்ணுக்கே தெரிய வேணாம். ஓகேவா? ஏன்னா அது நம்ம சென்னையிலையோ சவுத்தில் கிடையாது. ஸோ இப்போ இன்னொன்று சொல்ல வந்தது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட், ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு எஜுகேஷனல், எல்லாத்துக்குமே அதே ஏஜ் லிமிட் தான், எல்லாத்துக்குமே அதே எனி கிராஜுவேஷன் தான். சரிங்களா? ஓகே சூப்பர். இப்போ எதுக்கெல்லாம் வந்து ஐ ஸ்டாண்டர்ட் அதிகமாக நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இதில் உங்கள் கண்கள், உங்கள் ஐ ஸ்டாண்டர்டை இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியுதா இல்லை அப்படியே தெரியுதான்னு பாருங்கள். A2 இருக்கிறதெல்லாம், இதில் ஏதோ 2 போஸ்ட், இந்த 3 A2 மட்டும் ஜூம் பண்ணுங்களேன். அதெல்லாம் கண் வந்து ஸ்பெக்ஸ் போட்டால் நீங்கள் அவுட் இப்போவே. ஓகேவா? என்னென்ன போஸ்ட்னு பாருங்கள். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், அது கிடையாது. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு ஸ்பெக்ஸே போடக்கூடாது. ஓகே, ஸ்பெக்ஸ் போடாமலே நீங்கள் ஒரு அந்த A2 நான் உள்ள சொல்கிறேன், அடுத்து ஸ்பெக்ஸ் போடக்கூடாதுங்க, அவ்வளோதான். அடுத்தது மீதி இருக்கிற இந்த B2 C2க்கெல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டு ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சா போதும். ஓகே, அதை மட்டும் இப்போ நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னன்னு. விஷுவல் அக்யூட்டி. ஓகேவா? கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஆப்தால்மஜி படிக்க போகிறோம். ஓகேவா? விஷுவல் அக்யூட்டி அப்படின்னா ட்ரெயின் அப்படின்றது மக்களுடைய சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? நான் உள்ளே போனேன், வேலை செஞ்சேன் அப்படின்றத விட அந்த 2 போஸ்ட்டை விட்டுருங்க. இந்த 2 போஸ்ட்டு, இது வந்து ஆஃபீஸ் போஸ்ட்டு, சூப்பரான 2 ஆஃபீஸ் போஸ்ட், இதை விட்டுருங்க. அதுக்கு C2 தான், அந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபார்ம். ஆனால் மற்ற போஸ்ட், குறிப்பாக ALPன்னு ஒரு போஸ்ட் இருக்குது ஆஸ்பிரன்ஸ், ஆட்டோ லோக்கோ பைலட். ட்ரெயினை ஓட்டுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக மாதிரி இருப்பார். அந்த டிரைவிங் சீட்டில் இருக்கிறதுனால நிறைய A1 அவங்களுக்குலாம்
இதில் A2 பார்த்தோம்ல A1 இருக்கணும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரியான ப்ராப்பர் குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு எப்படி தெரியுது அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால இது மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால. ஸோ அப்போ நம்ம போஸ்ட்டுக்கு A2 எதுக்குங்க பார்த்தோம்? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. A2 எதுக்கு பார்த்தோம்? ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் ட்ரெயின். ஏன்னா இவர் வந்து ஸ்டேஷனில் நின்று பார்க்கணும். அந்த ஸ்டேஷனில் ஒரு 2 ட்ரெயின் வரப்போகுது, அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வருது, இங்கே நிற்குது, டக்குன்னு இதை கிளியர் பண்ணணும், இல்லைனா பிரச்சனை, இல்லை ஏதோ ஒன்று ட்ராக்கு விலகிடுச்சு, வர ட்ரெயினை நிறுத்த சொல்லணும், இல்லை அங்கே வரும்போதே ட்ரெயினோட நம்பரை படித்து எமர்ஜென்சியாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நின்று பல விஷயங்களை கண்காணிக்கிற தகுதி வந்து இவருக்கு இருக்கணும். அப்படின்னா கண் பார்வை இவருக்கு முதல்ல கரெக்டாக தெரியணுன்றதுனால ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் இவர் என்ன சொன்ன ட்ரெயினுக்கு அதிபதி, ட்ரெயினுடைய கடைசி பெட்டியில் இவர் நின்று ட்ரெயினோட முழு செயல்பாடையும் இவர் கவனித்து ஏதாவது பிரச்சனைனா டிரைவருக்கு சொல்லணும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மாதிரி பல இந்த ட்ரெயினோட மொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த 2 போஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்து A2 இருக்கணும். அப்படி ஏட்டுன்றீங்களே, என்னப்பா A2 அப்படின்னா சிம்பிள். நீங்கள் கண்ணாடி கடைக்கு போயிட்டு இல்லை கண்டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, கண்ணாடியை எடுத்துட்டு கண்ணாடி போடக்கூடாது, வித்தவுட் கிளாஸஸ் கண்ணாடியை எடுத்துட்டு உங்களால் 6/9 6/9 என்ற லைனை படிக்க முடியுதான்னு பாருங்க. படித்தால் நீங்க A2. ஓகேவா? A2. ஓகேவா? அதாவது 6/9னா இந்த ஸ்னெல்ஸ் சார்ட்னு தெரியுதான்னு ஒரு சார்ட் வைப்பாங்கல்ல, நம்மளும் அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல லாஸ்ட் லைன் சின்ன லைனை படிக்க முடிஞ்சுன்னா 6/6ன்னு அர்த்தம். அந்த சின்ன லைனுக்கு மேல இருக்க லைன் வரைக்கும் படிச்சா போதும் 6/9. ஓகேவா? இதான் வந்து A2க்கான தகுதி. நீங்க இதை வந்து கண்டிப்பா ஒரு ஐ செக்கை போய் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகேவா? என்னால கண்ணாடி போடாம 6/9 லைனை படிக்க முடியுதா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் RRBக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்னு, இதுல வந்து நீங்க லென்ஸ் போட்டிருக்கிறது, லேசர் சர்ஜரி பண்ணிருக்கிறது எதுவும் நாட் அலவுட். கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அவங்களோட மெடிக்கல் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க, நாட் அலவுட். ஓகே, ப்ராப்பர் ஐ இருக்கணும். ஓகே, அது கிட்டப்பா இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிடுங்க, இதெல்லாம் எனக்கு செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுங்க. அடுத்து B2. நான் என்ன சொன்னேன், இன்னொரு ரெண்டு போஸ்ட்டுக்கு B2 இருந்துச்சுல்ல, 2 போஸ்ட்டா ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு கமர்ஷியல், அதாவது டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணும், ஒரு சில டைம் ட்ரெயின் உள்ள போய் டிக்கெட்டை வந்து செக் பண்ணும். அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பக்காவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதுக்கு வந்து B2 இருந்தா போதும். ஓகே, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் B2. ஸோ B2 இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். நீங்கள் கண்ணாடி போடலனாலும் பரவாயில்ல, போட்டிருந்தாலும் பரவாயில்ல, லென்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை லேசிக் பண்ணிக்கோங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது வந்து நீங்கள் வந்து இந்த படிக்கணும். லெஃப்ட் ஐ வந்து ஒரு ஐயில் 6/9 இருக்கணும், ஒரு ஐயில் 6/12 இருக்கணும். ஓகே, 6/9 6/12 வந்து இன்னும் லிபர்ட்டி தராங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாரும் படிச்சிருவீங்க, கண்ணாடி போட்டு படிச்சிருவீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால இது இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்று, நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா உங்க கண்ணாடி அந்த லென்ஸோட பவர் வந்து 4 டயாப்டர், அதாவது 2, 3, 2.5, 1.5 சொல்லுவீங்க, அந்த மாதிரி 4 +or-4 தாண்டி இருக்கக்கூடாது. 4D எக்ஸீட் பண்ணக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இதுலையும் அவுட்டு. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு இருக்க ஏதாவது கண்ணாடி நண்பர்கள் 5, 4.5 அப்படிலாம் இருந்தீங்கன்னா சாரி. ஓகேவா? இந்த 2 போஸ்ட்டும் உங்களால் எலிஜிபிள் பண்ண முடியாது. பட் நமக்கு தான் இருக்காங்கல்ல ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், ஓகேவா, சீனியர் அக்கௌண்ட், அது போடுங்க. ஏன்னா இதுக்கு C2, இதுல ஒண்ணுமே தேவையில்ல, கண்ணு இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 6/12, அதாவது கடைசி லைன். ஓகேவா? ஈஸியா படிச்சிடலாங்க. ஒரு கண்ணில் 6/12, இன்னொரு கண்ணில் நில். பிரச்சனை, படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். ஸோ இதெல்லாம் எல்லாரும் கிளியர் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இதாங்க விஷுவல் அக்யூட்டி. இதை பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நான் முடிஞ்சா கண்டிப்பாவே டிஸ்கிரிப்ஷன்ல நிறுத்துறேன். ஏன்னா அதான் முதல் தகுதி. நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் சார், வயசு இருக்கு சார்னாலும் கண்ணு நல்லா இருந்தால் தான் ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், இல்லைனா ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ரியல் கேமுக்கு வருவோம். இந்த 5000 சில்ட்ரன்றது கிடையாது. சென்னையில் 187 வேகன்சிஸ் தான் இருக்குது. இப்போ சென்னைனா என்னங்க? சென்னை போஸ்டிங்கா? எனக்கு இந்த வார்த்தைகள் தாங்க புரியல. சென்னை RRB சென்னைங்கிறாங்க, ஆனால் சேலம்னு சொல்றாங்க. திடீர்னு RRB ட்ரிவாண்ட்ரம்னு சொல்றாங்க, ஆனா மதுரைன்னு சொல்றாங்க. என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி நான் ஒரு சின்ன மேப் கொடுக்க போறேன். இந்தியன் ரயில்வேஸ்ன்றது பெரிய விஷயங்க. வெளிநாட்டு ஆளுங்களே வந்து வாயை புழக்கிறாங்க உண்மையிலே. ஏன்னா இவ்வளோ 120 கோடியா, 110-120 கோடி மக்களை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிட்டு எப்படிங்க எல்லாருக்கும் ட்ரெயின் போது வருது, டைம் மாறாம பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் எப்படிங்க ட்ரெயினில் போறாங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது கண்டிப்பாக இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு சல்யூட். ஓகேவா? ஸோ அதில் அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இதை பிரித்து டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. நார்த்து, சவுத்து, நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோன் பிரித்து 18 பட்டி அப்படின்ற மாதிரி சுற்றி 18 பட்டின்ற மாதிரி ரயில்வேஸ்னாலே 18 ஜோனு. இதான் மனப்பாடம் பண்ணிங்க, 18 ஜோனு. இந்த 18 ஜோனில் ஒரு ஜோனு தான் நம்ம சதர்ன் ரயில்வேஸ், SR சதர்ன் ரயில்வேஸ். அந்த சதர்ன் ரயில்வேஸில் வர
18 ஜோன்ல ஒரு ஜோனான சதர்ன் ரயில்வேஸுக்குள்ள, அந்த சதர்ன் ரயில்வேஸுக்குள்ள இன்னும் அழகா பிரிச்சு போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு 12 டிவிஷன் போட்டு பிரிச்சிருக்காங்க. 12 டிவிஷன். ஓகேவா? டிவிஷன். இப்போ இந்த 12 டிவிஷன் என்ன அப்படின்னா, சாரி, 1 செகண்ட், 6 டிவிஷன். ஓகேவா? சதர்ன் ரயில்வேஸ்ல 6 டிவிஷன். அந்த 6 டிவிஷனை சொல்றேன் பாருங்க. சென்னை, சேலம், திருச்சி, ஓகேவா, இது பாலக்காடு, மதுரை, திருவனந்தபுரம். என்னங்க திருவனந்தபுரம்லாம் கேரளா தானே, சவுத் சதன்ங்க. ஓகே, இது வந்து ஸ்டேட் வைஸ் கிடையாது, சதன். திருப்பி சொல்றேன், சென்னை, சேலம், திருச்சி, பாலக்காடு, மதுரை, திருவனந்தபுரம், இது எல்லாமே சதன் ஜோன். இப்ப ஆர்ஆர்பி சென்னை அப்படின்றவங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 ஜோன்ஸ், ஃபர்ஸ்ட் 3 டிவிஷனோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. ரெக்ரூட்மெண்ட்ல மட்டும் சொல்றேன், ஆள் எடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 என்ன சொன்னேன், சென்னை, சேலம், திருச்சி சொன்னல, இந்த செட் ஆஃப் இந்த 3 டிவிஷனோட கண்ட்ரோல் மட்டும் ஆர்ஆர்பி சென்னை வந்து ரெக்ரூட் பண்ணி எடுப்பாங்க. அதனால நீங்க, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல இருந்தீங்கன்னா, சென்னை, சேலம், அதாவதுங்க இது என்னன்னா, டிவிஷன்னா என்னன்னா, இப்ப சேலம் இப்ப வந்து திருச்சி டிவிஷன் வச்சுக்கோங்க, அந்த டிவிஷன் கீழே பல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வரும். இப்ப பாண்டிச்சேரி நான் இருக்க ஒரு பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா திருச்சி டிவிஷன் கீழே தான் வரும். ஓகேவா? இப்ப கடலூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை டிவிஷன். எஸ், கடலூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை டிவிஷன்ல வரும். அதே மாதிரி சேலம் டிவிஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு, இது கோயம்புத்தூர், இந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரியான கோயம்புத்தூர்னா அது மட்டும் சொல்லாது, சுற்றி இருக்கிற நிறைய ஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேலம் டிவிஷனில் வரும். ஸோ ஒரு டிவிஷன் கீழேயும் ஒரு 100கணக்கான ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து உங்க ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஏன்னா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கோயம்புத்தூர்ன்ற ஊர் நான் சேலம் டிவிஷன் சொல்லிடலாம், ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, பொள்ளாச்சி, அந்த பொள்ளாச்சின்ற ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பாலக்காடு டிவிஷன் கூட வந்துடும். அது அந்த அமைப்பு எது கிட்ட இருக்கோ அவங்க அந்த ரயில்வேயோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ பாலக்காடு டிவிஷன்ல வந்துடும். அப்ப நீங்க பொள்ளாச்சி நபரா இருந்தீங்கன்னா நீங்க பாலக்காடு எதுல வருது, நான் என்ன சொன்னேன், 6 டிவிஷன் சொன்னா, 6 டிவிஷன்ல சென்னை, சேலம், திருச்சி, இந்த 3 வந்து ஆர்ஆர்பி சென்னை கண்ட்ரோல். மீதி லாஸ்ட் 3 என்னது, பாலக்காடு, திருவனந்தபுரம், மதுரை, இது 3 பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் கண்ட்ரோல். ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் கண்ட்ரோல் இதுல வந்துடும். சரியா? அதனால நீங்க முதல்ல நீங்க எந்த ஆர்ஆர்பி கீழே வருவீங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்க ஊர் எது, நீங்க கூகுள்லேயே போடுங்களேன், என்னோட இந்த ரயில்வே ஸ்டேஷன் எந்த ரயில்வே டிவிஷன் கீழே வருது, நம்ம இந்த 6த்துல ஏதாவது வந்துடும் சதர்ன் ஸ்டேட். ஓகே, ஒரு சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி, ஒசூர், இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குள்ள கூட வர மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது. அதனால நீங்க அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்க லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அட்லீஸ்ட் சதர்ன் ரயில் ஜோன்லேயே ஒரு சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிரும். பட் ரொம்ப தாண்டிலாம் எதாவது போயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதனால பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சென்னை 187 வேகன்சியில் 108 வேகன்சிஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கே இருக்கு. அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸான ஜோன் எதுனா இதுதான். இந்த போஸ்ட் நம்ம சொன்னால அக்கௌண்டன்ட் போஸ்ட், பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொன்னால் எல்லாருக்குமே சூட் ஆகும். கணக்கு வழக்கு பார்க்கறது, இதை பற்றி நம்ம அந்த அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரயில்வேவோட மொத்த கணக்கு வழக்கு, சம்பளம், எல்லாமே காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து 9 to 5 ஜாபாக முடிச்சுட்டு வரணும்னா சென்னை இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா 108 வேகன்சி சாலிடாக இருக்கு. நீங்கள் வந்து வேற என்னங்க, இதில் 2 இருக்கு பாருங்க. இது நான் சொல்ல மறந்து நான் ஃபர்ஸ்ட் எங்கேயோ இடத்துல சொன்னேன். ஒரு போஸ்ட்டுக்குமே பாருங்க. இப்போ இந்த போஸ்ட் வந்து சதன் எஸ்ஆர்னா சதன் ரயில்வேஸில் வேலை செய்வீங்க. ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ குட் ஸ்டேட் மேனேஜர் எஸ்ஆர். இது என்னங்க ஐசிஎஃப் இருக்குன்னா, ஆஸ்பிரன்ஸ் ஐசிஎஃப்ன்றது இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி. ஓகேவா? பெரம்பூர்ல இருக்கு. ஓகேவா? பெரம்பூர்ல சென்னையில இருக்குது. அங்க மட்டும் தான் இந்த கோச் மேனுஃபேக்சரிங் இது இருக்குது. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஐசிஎஃப்க்கு நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அங்க மட்டும் தான் போஸ்டிங் வாங்குவீங்க, அங்கே தான் இருப்பீங்க. ஸோ சென்னை வாசிகள் இல்லை அங்கே நான் போகணும்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். இதோட ஜாப் நேச்சர்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ அதனால இது மாதிரி பிரிச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பிரிச்சு அப்ளை பண்ணணும். ஐசிஎஃப்ஆ எஸ்ஆர் அவங்க கொடுத்துருக்க மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் எஸ்ஆர்ல இங்கே 50 இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக 187 வேகன்சி இருக்குங்க. இது அனாலிசிஸ் நம்ம அப்புறமேட்டு தனியாக கூட ஒரு வீடியோ போடலாம். அண்ட் பெங்களூர் இல்லை சார், நான் பெங்களூர் சுற்றி இருக்கிற இடம் எங்கே போனாலும் போவேன்னா, இங்கே பாருங்க குட் ஸ்டேட் மேனேஜர் போஸ்ட் அதிகமாக இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்கு. வேற இந்த அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் நான் சென்னை அப்ளை பண்ணுறோம் அப்படி கிடையாது. நான் சொன்னல, நீங்கள் மதுரை நபராக இருந்தீர்கள் என்றால், அதுவும் நீங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த மாதிரியான நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஜோனில் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட நியர்பை போஸ்டிங் கிடைக்கும். நீங்க இந்த ஆஃபீஸ் நேச்சர் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணாலுமே நீங்க உங்களை ஏதாவது ஒரு டிவிஷன்ல தான் மேக்ஸிமம் போடுவாங்க. நான் அப்ப எந்த டிவிஷன் சொன்னேன், சென்னை, திருப்பி சொல்றேன்னா சென்னை, சேலம், திருச்சி, இந்த 3 ஜோனும் ஆர்ஆர்பி சென்னை கண்ட்ரோல்ல வந்துடும். மதுரை, பாலக்காடு,
அப்புறம் என்ன சொன்னேன், திருவனந்தபுரம். இது 3 ட்ரிவாண்ட்ரம் ஜோனில் வரும். அதனால் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஆனால் ஓவராலாகவே ரொம்ப கம்மிங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் வேணால் ஒரு 27 இருக்குது, மற்றபடி ரொம்ப கம்மி. சரியா? ஸோ அதனால் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறவங்க வேணால் இந்த ஜோன் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அடுத்து எக்ஸாம் ப்ராசஸ் என்னதாங்க இருக்கும்? அது என்னங்க சிபேட்டுன்றீங்க? ஆல்ரெடி டைப்பிங் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் ஒன்று வைக்கிறீங்க, கம்ப்யூட்டர், அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் தான். இது என்ன தனியாக கம்ப்யூட்டர்? இதெல்லாம் எனக்கும் கேள்விகள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல. உள்ள போக 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 இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் வீடியோ பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு ரயில்வேஸ் மேலே. இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு பெட்டர் ரயில்வே பர்சனாக நான் மாறி இருக்கேன். ஓகேவா? சூப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ட் மட்டும் விட்டுருங்க, நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் டிராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? எஸ். இப்போ நல்ல மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதான் முக்கியமான ஸ்லைடு, எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்லைடு. நான் சொன்னல ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கண் பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னல. எந்தெந்த போஸ்ட் சொன்னேன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் வர்றதை கரெக்டாக பார்க்கணும். டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்ட் கண் பார்வை. டிராஃபிக் அசிஸ்டன்ட்னா ஒருத்தர், அவரும் ஸ்டேஷன் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் தான், பட் நமக்கு அவர் அந்த போஸ்ட் கிடையாது. அதனால இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்கிற ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அடுத்து மெயின்ஸ் நார்மலாக கம்ப்யூட்டர்லேயே நடக்கும், அதோட பேட்டர்ன் பார்க்கலாம். அதை 2 கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதில் உங்கள் சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போதைக்கு எதுக்கு என்னன்னு பார்த்துங்க. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உங்களுக்கு லெவல் 6 போஸ்ட்டுக்கு 2 எக்ஸாமை முடிச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். இதே நீங்கள் வந்து இந்த டைப்பிஸ்ட்னு வருதுல, ஆஃபீஸ் நேச்சர் ஒர்க் சொன்னல, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க், இந்த 2 டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் நேச்சர் டைப்பிங் ஒர்க்கு கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் கேட்பாங்க. 30 words per minute இங்கிலீஷ் கேட்பாங்க. ஓகேவா? வேற எதுவும் இல்லை. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு டைப்பிங் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் ஜஸ்ட் 2 ஸ்டேஜ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்ஸ். ஏன்னா இன்டர்வியூலாம் கிடையாது. 2 ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்களா, ஸ்கில் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் குவாலிஃபைங் மாதிரி தான். இதெல்லாம் கிளியர் பண்ணிங்களா, உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாம் வச்சுட்டு முடிச்சிருவாங்க. ஓகே? ஸோ இது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாமா? இது ஜஸ்ட் ஒரு லே அவுட்டுக்கு தான். டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்போ CBT1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குது. என்ன சார் கேட்பாங்க? ரயில்வே ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், இருந்தாலும் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ டோட்டல் 100 கொஷின்ஸ். அதில் என்னென்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், காமன் ஃபார் ஆல் போஸ்ட். எக்ஸாம் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் 40 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ், 30 கொஷின் மேக்ஸ், 30 கொஷின்ஸ் ரீசனிங். ஓகே, இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சா? இப்போ இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 40 கொஷின் GA தான். அதனால GAனா என்னங்க, தெரிஞ்சா டிக்கு, இல்லைன்னா விட்டுரு. அதனால நீங்க இதுல டைம்லாம் ரொம்ப ஆகாது. நீங்க மேக்ஸ் ரீசனிங்ல மட்டும் டைமை நல்லா குயிக்கா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுல ஈஸியா அடிச்சிடலாம். ஒரு 70% மேல எடுத்தீங்கனாலே CBT1 கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதோட சிலபஸ்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே சொல்லிடலாமா, மேக்ஸ்னா ஆப்டிடியூடுங்க எல்லாமே இருக்கும், வித் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும். ரீசனிங் எல்லாருக்கும் தெரியும், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே இருக்கும். அதுவும் பேங்கிங் படிச்சவங்களாம் அது ரொம்ப சுலபமா இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்னும் போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பாலிட்டி, சிவிக்ஸும் பாலிட்டி ஒன்று தான், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸ். குறிப்பாக ரயில்வே அப்படின்னாலே சயின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் SSC பாய்ஸ், SSC கேர்ள்ஸ் சயின்ஸை நிறைய பேர் ஒமிட் பண்ணியிருப்பீங்க, மற்றதுலேயே கிளியர் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கேல்குலேட்டிவாக கூட கொஷின்ஸ் வரும். ஏன்னா ரயில்வேஸ் என்பதனால் கொஞ்சம் கேல்குலேஷன் ஓரியன்டாகவும் எதிர்பார்ப்பாங்க, ஸ்பீடு அதெல்லாம் கூட கேட்பாங்க. ஓகே, எங்கே சொல்லணும்னா இது மீதி என்னங்க, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 40 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு 7-8 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வரும். இப்போலாம் லாஸ்ட் 1 இயர் தாங்க கேட்குறாங்க, ரொம்ப பழையெல்லாம் கேட்கறது இல்லை. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். எங்கெங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு எடுத்து பார்க்கலாம். இவ்வளோதான். மிஞ்சி போனால் அடுத்து எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். இதுதான் இப்போ கரண்ட் ட்ரெண்ட், வேறு எதுவும் கிடையாது. மேக்ஸில் உங்களுக்கு நான் டாபிக்ஸ் காமிக்கிறேன், ரீசனிங்லாம் டாபிக்ஸ் கேட்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த CBT1 கிளியர் பண்ணிங்கன்னா 1:15. ஓ, இங்கே டாபிக்ஸ் வந்துருச்சா? சரி, அப்படியே டாபிக்ஸை பார்த்துருங்களேன். இது அவங்க கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துருங்க. நான் எப்பயுமே நான் வந்து அவங்க கொடுத்துருக்கதை மட்டும் அப்படியே படிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். எப்பயுமே எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ CBT1 இருந்து 1:15 ரேஷியோவில் CBT2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு உங்களை அழைப்பார்கள். இன்னொரு நாளைக்கு கூப்பிடுவாங்க ரிசல்ட் விட்டு. ஓகேவா? ஸோ அதனால CBT1ன்றது ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் மட்டும்தான். அந்த மார்க்கை வச்சு எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டேஜை குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதில் 1:15 என்னது, ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் என்ற வீதத்தில் கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு உங்களை அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் வைப்பாங்க. இதில் பியூட்டியே என்னன்னா, போன எக்ஸாம் வந்து ஜஸ்ட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த எக்ஸாமில் தான் ரியலாக உங்கள் ஸ்பீடை செக் பண்ணுவாங்க. ஏன்னா பாருங்கள், அதே 1.5 மணி நேரத்தில் அங்கே 100 கொஷின், இங்கே 120 கொஷின்.
அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டினை கொடுத்து அதே டைம்ல போட சொல்லுவாங்க. இப்போ யார் அதிகமாக போடுறா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு லெவல் டைம், ஒரு லெவல் அடுத்த ஸ்டேஜும் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீட் பிளேஸ் மேஜர் ரோல். இங்க பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ் 50, மேக்ஸ் பாருங்க 35 ஆயிடுச்சு, ரீசனிங் 35 ஆயிடுச்சு. அதே பேட்டர்ன் அதில் நல்லா படிச்சிருந்தாலே இதுவும் கிளியர் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குன்னு இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சு. இப்போ இதுக்குன்னு சார் முக்கியமான கொஷின்ஸு ஆஸ்பிரண்ட்ஸ், நான் ஒன்று வந்து ஹானஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு ஒரு கோர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேவா? இப்போ நான் ரயில்வே என்டிபிசிக்குன்னு என்கிட்ட கோர்ஸ் இருக்கு, இல்லை அதை படிங்க. இல்லை அடுத்து குரூப் டின்னு ஒன்று வருது இல்லையா, குரூப் டிக்குன்னு இருந்தாங்க, இந்த கோர்ஸ் தான் குரூப் டிக்கு நல்லா இருக்கும். ஓகே, இல்லை அடுத்து சிஜிஎல், இதுதான் சிஜிஎலுக்கு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம கோர்ஸுமே அப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நேர்லேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சிஜிஎல் எக்ஸாம்ஸுக்கு பேட்டர்ன் படிக்கும்போது தான் எனக்கு ஓஎன்ஜிசி கிடைச்சிது. ஓகேவா? என் ஃப்ரெண்டு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிடைச்சது. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நான் ரொம்ப படிக்கல. அவர் எழுதும்போது அப்படியே அந்த போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் இதில் இப்படி கேட்குறாங்கன்னா லைட்டாக மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணுமே தவிர, நல்ல பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, பிகினர்ஸ் நீங்கள் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்குன்னு எந்த கோர்ஸ் பெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தேடாதீங்க மார்க்கெட்டில். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் இந்த கோர்ஸ் படித்தால் ஆர்ஆர்பி என்டிபிசி முதல் முயற்சியிலேயே. டெக்னிக்ஸ் ஆர் ஓகே, இதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் பண்ணணும். பட் இதுதான் இதுக்கு பெஸ்ட் கோர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜென்ரலாக ஆப்டிடியூட் ரீசனிங்கை நல்லா கற்றுக்கோங்க. அது யார் சொல்லி தந்தாலும் சரி, எங்கேருந்து படித்தாலும் சரி, ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிஏ ஜென்ரலாகவே படிங்க. ஓகேவா? ஏன்னாங்க உங்களை ஆஸ்பிரன்ஸை யாரும் ஏமாற்ற முடியாது. பிஒய்க்யூ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. போன வருஷம் கேட்ட என்டிபிசி பிஒய்க்கு தான் நடந்து முடிஞ்சு. நெட்லேருந்தே நீங்கள் எடுத்துலாம். நம்ம சேனல்லையும் நம்ம டெலிகிராம் சேனல்லாம் போகிறோம். பிஒய்க்யூவை பாருங்கள். நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா? நான் முடிஞ்சாலே நீங்கள் நல்ல பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இதில் வந்து ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. என்னென்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு எந்த புக்கு கரெக்டாக இருக்கும், இதுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, உங்ககிட்ட ஆர்ஆர்பி என்டிபிசி கோர்ஸ் இருக்கா? அப்போ இது எல்லாத்துக்கும் நான் காமனாக ஒரு ரிப்ளை சொல்லிக்கிறேன். நம்ம கிட்ட மாஸ்டர் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ், மேக்ஸையும் ரீசனிங்கையும் மாஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு காமனான கோர்ஸ். அது மெயினாக எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சூட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் பேரே ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு வச்சுட்டோம், எக்ஸெட்ரா. ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவல், ஆர்ஆர்பி என்டிபிசி லெவல் நம்ம கொஷின்ஸ் எடுத்து அதை ரெடி பண்ணிட்டோம். அது நீங்கள் படித்தாலே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் 90% அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி 10% உங்கள் முயற்சியும் இதில் அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால இதுதான் மைண்ட் செட். சரியா? இது யார் சொன்னாலுமே இதுதான். இதுக்குன்னு நீங்க தனியா இந்த கோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்பாதீங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் சொன்னேன், பேங்கிங் படிச்சு நிறைய பேர் பிலிம்ஸ்க்குலாம் ஈஸியா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கோர் கான்செப்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கும். சரிங்களா? அதுதான் இதுல நான் சொல்ல வந்தது. அதனால இதுல வந்து இதுக்குன்னு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட மாஸ்டர் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் இதுக்கு நல்லா சூட் ஆகுங்க. இல்லை நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலுமே ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா சொல்லித்தரது ஜிஏ நம்மகிட்ட இது 2 இருக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் கோர்ஸ் இருக்கு. நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து நீங்க வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் பினாக்கிள் புக்கு, கிரண் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சே படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜிஏ படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லாம் வைக்கிறேன். அதெல்லாம் பாருங்க, அங்கேயும் நான் வைக்கிறேன். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணும், லுசன்ட்ல படிக்கணுமா, தருண் கோயிலில் படிக்கலாமா, இல்லை எந்த புக்கில் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்மளுடைய ஆப்லேயே கோர்ஸ் யூசர்ஸுக்கு மந்த்லி பிடிஎஃப்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம கோர்ஸை பற்றி தனியாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது. இப்போ அடுத்தது இங்கே தான் ரியல் கேமே ஆரம்பிக்குது. CBT 1 CBT 2 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சரி சார், கட் ஆஃப் என்ன சார் வரும்னா அதுவும் மாறிட்டே இருக்குங்க. ஓகே, மாறிட்டே இருக்கும். இப்போ நான் சேஃபுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு 70-80% எடுத்துருங்க. 100%ல 70-80% எடுத்து ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? இல்லை அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் தான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அந்த வருஷம் கட் ஆஃப் குறையும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது சொல்லிடணும். இப்போ அதை கிளியர் பண்ண உடனே நீங்கள் CBAT எக்ஸாம் வரும். நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் வந்து இந்த 5 போஸ்ட்டில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரும் கொடுத்துருப்பீங்க, சீனியர் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் இதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் நான் இதையும் கவனிச்சிருங்க. CBATன்றது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தானே அப்படின்னு கவனிக்காம விட்டுறாதீங்க. இப்போ CBATன்றது என்னென்ன ஆஸ்பிரன்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது பேர் இப்படி வச்சிருக்காங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களோட சைக்காலஜி, உங்களுடைய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ரியாக்ஷன் டைம், ஒரு விஷயத்தை இப்போ ட்ரெயின் வரும்போது டக்குன்னு ஒரு டெசிஷன்லாம் இருக்கணும். உங்களோட ரியாக்ஷன் டைமையும் உங்களோட மெமரியையும் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பென்னு பேப்பர் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எம்டி அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாமல் போய் நிற்பீங்க. டப்புன்னு உங்களுக்கு ரீசனிங் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் கணக்கெலாம் இருக்காது, ஃபிகர்ஸ் பேஸ்டாக இருக்கும்.
ஃபிகர்ஸ் பேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. டக்குன்னு இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு, அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த பார்வை திறன், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட் தான் இது. இதுதான் இந்த தகுதியை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நோட் பென் பேப்பர் நெகட்டிவ், உங்களோட நெகட்டிவ் மார்க்கிங்லாம் அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போடுறீங்கன்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும். தமிழில் இது வைக்க மாட்டாங்க, ஏன்னா இது அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு டயக்ராம் பேஸ்டாக தான் இருக்கும். அதனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ இது முக்கியமான டெஸ்ட் டு கிளியர் ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா? ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு தான் இருக்குது. அண்ட் இது 2 சொல்லிட்டேன்னா, இதில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த விஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா A2 உடைய அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணும்போது கொடுக்கணும். இல்லைனா இந்த டெஸ்ட்டுக்கு உங்களை விட மாட்டாங்க. ஆக்சுவலாக உங்கள் கண்ணு நல்லா இருக்கான்னு தான் இந்த டெஸ்ட்டே டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு போயிடணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைப்பிங் டெஸ்ட் வந்து அந்த சீனியர் கிளர்க்கும் யார் எழுதணும், இன்னொன்று அக்கௌண்டன்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கிறது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரு பேசிக் மார்க்கை குவாலிஃபை பண்ணால் போதும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிபேட் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை பற்றி ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்லைடு போட்டு பேசுகிறோம். இந்த சிபேட்டுக்குன்னே 30% மார்க் இருக்குது. இந்த சிபேட்டில் எடுக்கிற மார்க் வந்து 30% வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. உங்களோட சிபிடி 1 அது கிடையாது, சொல்லிட்டேன், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் அது. சிபிடி 2ல எடுத்த மார்க்கு 70% உங்களுக்கு வந்து கணக்கிடப்படும். அப்போ இதில் 30% மார்க் உங்களுக்கு இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, சரிங்களா? அப்போ இது எப்படி சார் வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 டெஸ்ட் பேட்டரிஸாக இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. 5 நினைக்கிறேன் இந்த என்டிபிசிக்கு. சரி, ஓகே, ஒரு 5 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த நீங்கள் அந்த ட்ரெயினை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஏஎல்பிக்கு ரொம்ப ஃபேமஸ். ட்ரெயினை ஓட்டுற அந்த பொசிஷன் இருக்குல்லையே, அந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்கள் கண் எப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரியல் டெஸ்ட். ட்ரெயினில் நீங்கள் வேலை செய்யணுன்ற ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அதுதான் ரியல் அந்த டெஸ்ட் இதுதான். அதனால் நீங்கள் சிபிடி 2ல நல்ல மார்க் எடுத்து இதில் ஃபெயில் ஆகிட்டாலும் அவுட். அதுவும் இதில் ஃபெயில்னா எப்படின்னா, இங்கே பாருங்களேன், நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த 5 டெஸ்ட்டு, சிபேட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பேர்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். மெமரி டெஸ்ட், உங்களோட மெமரியை டெஸ்ட் பண்ணுவாங்க. டைரக்ஷன் ஃபாலோயிங் டெஸ்ட், டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட், கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட், பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட். இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரும். இந்த 5 டெஸ்ட்லையும் நீங்கள் எப்படி எம்பிபிஎஸ்ல வந்து 1 வருஷம் விட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும், அந்த மாதிரி இதில் 5த்துலையுமே இண்டிவிஜுவலாக பாஸ் ஆகணும். இதில் ஒரு ஸ்கில்லு போச்சுனாலும் நீங்கள் ட்ரெயினில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? இது வந்து பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு டெஸ்ட்டுக்குமே 60 மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. டோட்டல் அந்த 60ல் 42 எடுக்கணும். அதை வந்து டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து அந்த ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப், இது கட் ஆஃப் கிடையாது. 42ன்றது மஸ்ட்டு. நீங்கள் அது நீங்கள் சிபிடி 2ல கட் ஆஃப் ஒரு கேட்டகரிக்கு அது வேற. பட் இதில் வந்து எல்லாருமே 42 என்பதை கிளியர் செய்ய வேண்டும், சரிங்களா? கிளியர் செய்ய வேண்டும். 42 எடுத்தால் தான் கிளியர். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற மார்க்கு 30%ல அது கணக்கு வந்துடும். பட் மினிமம் குவாலிஃபைங் டி ஸ்கோர் ஆஃப் 42 அவுட் ஆஃப் 60 irrespective. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்பிசி ஓபிசி, ஏன்னா ட்ரெயின் மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அதில் அவங்க எந்த லிபர்ட்டியும் காமிக்கல. எந்த கம்யூனிட்டி வேணால் இருந்துக்கோங்க, இதில் 42 எடுக்கணுங்க அப்படின்னு. எனக்கு அந்த டி ஸ்கோர் மட்டும் என்னன்னு தெரிலங்க, நிறைய தேடி பார்த்துட்டேன். யாராவது கோர் ரயில்வே ஆஸ்பிரண்ட் யாராவது பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து இந்த டி ஸ்கோர்னா அந்த டீனா என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு மீனிங் புரியுது. டி ஸ்கோர்னா அது வந்து ஒரு அந்த எல்லா டெஸ்ட்லையும் வந்து ஒரு கொஸ்டின், ஒரு டெஸ்ட்லையுமே 42 எடுக்கணும்னு சொன்னேன். பட் அந்த ஒரு டெஸ்ட்லையுமே அந்த 42 என்பது ஈஸியாக 1 2 3ன்னு கனெக்ட் பண்ண மாட்டாங்க, எம்சிக்கு கொஸ்டின் மாதிரி. இப்போ ஒரு கொஸ்டின் உண்மையிலே டஃப்பாக இருந்திருக்கும், அதை உங்கள் பேட்சில் அட்டன் பண்ண நிறைய பேர் தப்பாக போட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ரைட்டாக போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் தருவாங்க. இந்த மாதிரி பல கால்குலேஷன் விஷயங்களை பண்ணி அவங்க ஒரு ஒர்க் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொண்டு அரைவ் பண்ண ஃபார்முலாலாம் வச்சு அரைவ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் டி ஸ்கோர்ன்ற வரைக்கும் எனக்கு புரியுது. பட் அந்த டீனா என்னன்னு எனக்கு தெரியல, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்சதுன்னா. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியங்க. சிபேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் ஆசைப்பட்டீங்கன்னா, அதனால தான் நான் அந்த ஒரு போஸ்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம ரயில்வேக்குன்னே நடத்துகிறவங்க இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸை ரெஃபர் பண்ணிடுறேன். ஓகேவா? அன்லிமிட்டட் எஜுகேஷன் அப்படின்னு சந்துரு மேக்ஸ் சார் சொன்னார் அவரோட வீடியோவில். நல்லா இருக்குது, அவங்க கோர்ஸும் நல்லா இருக்குது சிபேட்டுக்குன்னு அவர் சொன்னார். அதனால் அதையும் நான் வந்து இதை வந்து ரெஃபரன்ஸாக தான் வைக்கிறேன், ப்ரமோஷன் கிடையாது. நீங்களுமே பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு சரி பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு வாங்க தான் வாங்கிக்கோங்க. அன்லிமிட்டட் எஜுகேஷன் சிபேட்டுக்குன்னே நடத்துகிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஸ்பிரன்ஸ், டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஆஸ்பிரன்ஸ் இப்போலேருந்து ரெடி ஆகிங்க. அடுத்தது இவரோட சேனல் லேர்ன் வித் விக்னேஷ் சார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக வந்து மேக்ஸ், ரீசனிங், எஸ்எஸ்சி ரயில்வேஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யூடியூப், இவரோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே அவர் போட்டிருந்தார். இதை நான் பார்த்தேன்.
இதுல இருந்தா எனக்கு அந்த கொஷின்ஸ்லாம் சும்மா பார்த்தேன். ஓ இப்படிலாம் கேட்குறாங்களா, நல்லா இருந்துச்சு, கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ 5 மணி நேரம் வீடியோ ஃப்ரீயாக போட்டிருக்காரு. இதை பார்த்தீங்கனாலே நான் இவ்வளோ நேரம் பேசினதை இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்னென்ன இந்த ஒரு டெஸ்ட்டையுமே உள்ள ப்ராக்டிக்கலாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சோர்ஸாக வச்சுக்கிறேன். சிபேட் டெஸ்ட் புரிஞ்சது ஆஸ்பிரண்ட்ஸ்? ஓகே. இப்போ நம்ம ஆஃபீஸுக்குள்ளே ஏசிக்குள்ளே உட்காந்து வேலை செய்யணும். இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த 2 போஸ்ட் சொன்னல, அக்கௌண்டன்ட்டும் சீனியர் கிளர்க்கும், ஆஃபீஸ் ஒர்க் தான். பட் அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு டிஆர்எம் ஆஃபீஸ், டிவிஷனல் ரயில்வே மேனேஜர். நீங்கள் வந்து டிவிஷன்லேயே வேலை செய்கிறீங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒர்க் நேச்சரில் எங்கே போஸ்டிங்லாம் கிடைக்கும்னு. நீங்கள் டிவிஷனல் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, டிஆர்எம் ஆஃபீஸ். அங்கெல்லாம் பாஷாக இருக்கும், ஏசிலாம் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் வேலை செய்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஏசி அதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் எண்டாவது டே எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த 2 போஸ்ட் ஆர்வலர்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட். ஓகேவா? சிபிடிஎஸ்டி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். டைப்பிங் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ டைப்பிங் டெஸ்ட்ல என்ன இருக்கணும்னா, இது வந்து சிபேட் மாதிரி 30% வெயிட்டேஜ்லாம் இல்லை. குவாலிஃபை பண்ணால் போதும், வெயிட்டேஜ் கிடையாது. 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கணும், இங்கிலீஷில் அடிக்கணும், பிசியில் தான் அடிக்கணும். ஓகேவா? அதனால இப்பயிலேருந்தே இந்த 3 கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன், எக்ஸாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 ஸ்டேஜ் முடிஞ்சு சிபிடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 5-6 மாதம் ஆயிடும். இப்பயே பக்கத்தில் ஒரு டைப் ரைட்டிங் சென்டர் இருந்துச்சுன்னா போய் லோயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை. பட் அந்த ஒரு டைப் ரைட்டிங் சென்டரில் தான் கரெக்டான ஃபிங்கரிங் பொசிஷன் கத்துற முடியும். நான் டைப் ரைட்டிங் லோயர் முடிச்சிருக்கேங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப்பில். நான் 2-3 எக்ஸாம் கிளியர் பண்ணது வந்து டைப்பிங் டெஸ்ட்டில் தான் டைப்பிங் டெஸ்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் அதை பற்றி தனி வீடியோவும் போட்டிருக்கேன். பட் நீங்களே வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த விரல் ஏல இருக்கணும், எந்த விரல் எஸ், அந்த ஏஎஸ், டிஎஃப், ஜிஎஃப் அதெல்லாம் வந்து ஒரு டைப்பிங் மாஸ்டர் நல்லா சொல்லி தருவார். அதனால் டைப்பிங் கிளாஸ் சேர்ந்து கற்றுக்கங்க. இல்லை தெரிஞ்சாலுமே ஒரு டைப்பிங் கோர்ஸ் எடுத்து முடிச்சிக்கிறது நல்லது. ஓகே, ஒரு லோயர் சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுருங்க. ஓகே, 30 வேர்ட்ஸ், ஆக்சுவலாக அவங்க 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கே உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் வெப்சைட்டில் வந்து நிறைய சைட்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் டைப்பிங்கை பற்றி பேசியிருக்கேன். நிறைய ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். எப்படி ஆப்டிடியூடுக்கு ட்ரிக்ஸோ, டைப்பிங்கில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி வந்து கிராக் பண்ணுறதுன்ற சுச்சுவேஷனும் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேக் ஸ்பேஸ் கீலாம் லாக் பண்ணிடுவாங்க, நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷனே தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ எடிட்டிங் டூல்ஸ், நோ ஸ்பெல் செக். ஓகேவா? நீங்கள் வந்து பக்காவாக அடிக்கணும் டைப்பிங். ஸோ டைப்பிங் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்காம இப்போலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 2 ஆஃபீஸ் நேச்சர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து சொல்லிட்டேங்க. ஏன்னா நான் டைப்பிங் டெஸ்ட் கிளியர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து சொல்லிட்டேன். இதில் நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டு, எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே இதில் இருக்கும். எப்படி படிக்கலான்றது நம்மளுடைய சேனலில் ஜஸ்ட் இதுக்கு சர்ச் பண்ணுங்கள். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன். அண்ட் ஃபீஸுங்க 100 ரூபா தான் நான் சொன்னேன், ரொம்ப கம்மி தான். அந்த 100 ரூபா என்னங்க 100 ரூபாயே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. இது எப்படி கான்செப்ட் என்னன்னா, இதில் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க ஆஸ்பிரண்ட்ஸை. ஜென்ரல், இடபிள்யூஎஸ் என்பது ஒரு கேட்டகரி. கரெக்டா? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஓகே, இதில் போடுவாங்களே, ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸப்ட் எஸ், இருக்கு பாருங்க, ஜென்ரல், ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ். இந்த கேட்டகரிக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ரல், இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா இங்க போட்டிருக்கலாம் அவங்க, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரிக்கும் 500 ரூபா கட்டணும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவார்கள். அப்போ நான் சொன்ன கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வருதா? ஸோ 500ல் 400 போச்சுன்னா 100 ரூபா தாங்க ஃபீஸ். ஓகேவா? ஸோ இதே வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி இந்த போஸ்ட்டுக்கெலாம் 250 ரூபா பே பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே நீங்கள் ஒரு கிளைமிங் ஃபார்ம் வச்சு கிளைம் பண்ணி முழு காசையும் வாங்கிக்கலாம். 250 ரூபாயும், அதில் ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் பிடிச்சிட்டு முழுசாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு 400 ரூபா. ஸோ ஃபீஸ் பிரச்சனையே இல்லைங்க, ஒரு 100 ரூபா தான் ஆக போகுது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் விண்டோவில் பண்ணும்போது 250 ரூபா ஃபீஸ் வாங்கிடுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ கம்மிங் டு த ப்ரிப்பரேஷன் மெத்தட், சிம்பிள். இதில் வந்து எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையாது. ஒரு வீடியோ பர்பஸ்க்காக நான் கூட போடலாம், இப்படி படித்தால் நீங்கள் வந்து என்டிபிசிக்குன்னு இப்படி அப்படின்லாம் இல்லை. ஆப்டிடியூட் ரீசனிங்க நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. நான் தான் லைவாக பார்த்துருக்கேன். சிஜிஎல் படித்தவங்க என்டிபிசி கிளியர் பண்ணியிருக்காங்க, பேங்கிங் படித்தவங்களும் என்டிபிசி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்க தான் அது மேட்டரே தவிர என்டிபிசிக்குன்னு என்ன படிக்கிறீங்கன்றதில் அதை நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா? எஸ். இப்போ இதுதான் நம்ம கோர்ஸில் இருக்கிற 30 டாபிக்ஸ். இல்லை நீங்கள் கோர்ஸ் எடுக்கலனாலுமே இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் ஆப்டிடியூடோட ஃபுல் டாபிக்ஸே. இதில் இது இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே படிங்க. நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம், எல்லா எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது தனியாகவுமே நம்மகிட்ட கோர்ஸாக இருக்குது.
ஏன்னா ஒரு சில பேர் ஆல்ரெடி பேங்கர்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட் குடிச்சிருப்பீங்க. இது வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு. அல்ஜிப்ரா ஸ்கூல்ல படிச்சலாம் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் தனியாக நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ்னு ஒரு குட்டி கோர்ஸ் தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னுமே அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலோட மெயின் விஷயமே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான். ஸோ இது மேக்ஸ் டாபிக்ஸ் நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் இது எல்லாமே. ரீசனிங் எல்லாருக்கும் ஒரு செல்ல குட்டி. அதில் படிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ எதையுமே விடாமல் கவர் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஸோ இது 2 தான். அண்ட் நம்மளோட ஆஸ்பிரன்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு போனஸாக ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்ம கோர்ஸில். நீங்கள் ஏன்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஒரு ஜிகே படிக்கிறீங்கன்னா பினாக்கிள் பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஒரு இங்கிலீஷ் தான் இது கிடையாது. அந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே ஒரு இப்போ மேக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கிரண் பிடிஎஃப்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளே போனீங்கன்னா மந்த்லி பிடிஎஃப்ஸ் நம்ம ஃபேமஸான ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? அது நீங்கள் மந்த்லி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே கலெக்ஷனாக உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்குது. நம்ம கோர்ஸ் யூசர்ஸுக்காக வச்சிருக்கிறோம். அண்ட் மேக்ஸுக்கு வந்து நம்மளுடைய கோர்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு 100 நாள் சேலஞ்ச், ஒரு 100 நாளில் நீங்கள் எப்படி படித்து முடிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரியும் கொடுக்குறோம். 100 டே மேக்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு டே 1. நீங்கள் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிங்கன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு டே 1. அப்படி டே 1லேருந்து டே 100 வரைக்கும் பிரித்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பற்றி நிறையா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கோர்ஸை பற்றி அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா பல விஷயங்கள் அதில் நம்ம அடிக்கடி போடணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அதில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக் அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம டெலிகிராம் குரூப்பு. அப்புறம் வாட்ஸ்அப் நம்ம இதை கொரி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸை பற்றி இப்போ நம்ம 2 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் காட்டிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். சரியா? எஸ். கோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். எங்கே விட்டோம்? CBT 1 CBT 2 விட்டோமா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த 2 ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சிபேட்டு, மீதி 2த்துக்கு எதுவுமே கிடையாது. மீதி சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கும் குட்ஸ்டைன் மேனேஜருக்கும் ஜஸ்ட் CBT 1 CBT 2 முடிச்சா போதும், கிளியர். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோடனே உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அங்கே தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அந்த ஓபிசி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட்னா ரொம்ப ஃபிட்னஸ் இதெல்லாம் இல்லை, ஓடுறது தாவறது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த A2னா A2, B2னா B2, C2னா C2 இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. உங்கள் கண்ணில் எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள் உடம்பை ஸ்கேன் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே எதுவும் பார்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ECG எடுப்பாங்க. ECGலாம் செக் பண்ணுவாங்க நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, சுகர், ப்ரெஷர், அந்த மாதிரி யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் தான் நான் வீடியோஸில் பார்த்து, அந்த ரயில்வே நண்பர்களோட வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் வருஷமே உங்களுக்கு வந்து ரயில்வேவே உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பேசலாம். ஓகேவா? சூப்பர். இப்போ இதான் வந்து கோர்ஸுக்கு நீங்கள் நம்ம ரீச் பண்ண அந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதனால தான் ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப்பில் இப்போ வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. அது என்னன்னு நான் காமிச்சிடறேன். நம்ம கோர்ஸில் ஒரு ப்ரொக்யூர் செஞ்சுருக்கோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இது நம்ம அட்மின் செஞ்சு கொடுத்தது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கோர்ஸுக்குன்னு ஒரு மெனு கார்டு, ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டு இருக்குல்ல, அரசு வேலை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இதை பற்றி நான் தனியாக டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இதில் நம்ம என்ன மெயின் ஃபீச்சராக நம்ம கோர்ஸில் வச்சுருக்கோம்னா, அதெல்லாம் ப்ரைஸுங்க, கோர்ஸ் ப்ரைஸு இதெல்லாம் நீங்கள் இந்த நீங்கள் நம்ம சேனல் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு ஹாய் அமிச்சாலே இந்த ப்ரொக்யூர் PDF நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேங்க. ஓகேவா? ஸோ டாபிக்ஸ் கவர்டு இதோ காட்டினல அதே தான். ஸோ இதில் போனஸ் நான் சொன்னலைங்க, ஒரு எல்லாமே உங்களுக்கு ட்ரைவில் கிடச்சிரும், இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம கோர்ஸை ஏன் வாங்கணும்? இது தாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் நோட்ஸ் இது நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி கூட பாருங்கள். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து நம்ம வீடியோ மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கு நோட்ஸ் தான். ஏன்னா எல்லாருக்கும் வீடியோ முழுசாக பார்க்க டைம் இருக்காது, இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முழு வீடியோவும் திருப்பி பார்க்க முடியாது. அதனால நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நோட்ஸை முடிஞ்ச வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் நோட்ஸ் உங்களுக்கு ஒரு டாபிக்குமே ஒரு வீடியோக்குமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் கிடச்சிரும். ஃபார்முலாவும் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும், ட்ரிக்ஸும் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு முடிஞ்ச வரைக்கும் கலர்ஃபுல்லாக தான் நான் என் கைப்பட நானே தான் எழுதிட்டு இருக்கேன். கலர்ஃபுல்லாக இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டல் நோட்ஸ். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று டஃப் அண்ட் ட்ரிக்கி. கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். SSC CGL கம்பேர் பண்ணும்போது இப்போ NTPCயுமே நல்ல டஃபராக தான் இருக்குது. நான் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தேன். இன்னொன்று போட்டி அதிகமாகிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா CGL வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களும் இப்போ NTPC வருவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளும் வீடியோஸ்லாம் போடுறோம்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து
இப்போ இதுதான் ஹாட், என்டிபிசி தான் ஹாட், அதனால இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள். என்டிபிசி அப்போ எல்லாருமே சரி பண்ணலாமே காம்படிஷன் ஏறி போச்சு. இல்லை இப்போ பாண்டிச்சேரி நார்க்க ஊரில் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சாங்க, அதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலையாக ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுவேன், எல்லாருமே இப்போ என்டிபிசி வருவாங்க. அதனால கண்டிப்பாக காம்படிஷன் அதிகம். அதனால நீங்கள் டஃப் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இதுக்குன்னே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கலெக்ஷன். எப்பப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப் ப்ராப்ளம்ஸை டவுட்டாக கேட்குறாங்களோ அது ஒரு கலெக்ஷனாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு டாபிக்மே டெலிகிராம்லேயே, இதில் வந்து நான் உங்களுக்கு கோர்ஸில் பேசுகிற மாதிரி டீச்சிங் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கொஷின் அதுக்கான சொல்யூஷன் அப்படி தான் போவோம். இது ஒன்று கொடுக்குறோம். ஸோ டிஜிட்டல் நோட்ஸ் ஒன்று கொடுக்குறோம், டஃப் அண்ட் ட்ரிக்கி ஒன்று இந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளே உங்களை சேர்த்துருவோம். அண்ட் டவுட் கிளியரன்ஸ் குரூப் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். நீங்கள் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்ற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து மாஸ்டர் குவான்ஸ், மாஸ்டர் ரீசனிங் இல்லை காம்போ எல்லாமே கிடச்சிடும். இது ரயில்வேஸ்க்கும் பொருந்தும், எல்லா எக்ஸாமுக்குமே அது உங்களுக்கு பொருந்தும். சரியா? நமக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்புங்க, இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதில் தான் ஜாப் நேச்சரை நான் இந்த ஒரு வாரம் நான் பண்ண ஒரு குட்டி ரீசர்ச், ரொம்ப ரயில்வேஸ் பற்றின ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சது. குறிப்பாக வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 வருஷம் பாண்டு. நீங்கள் மற்ற எந்த போஸ்ட்டுக்கும் அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் ரயில்வேஸில் வேலை செய்வோம், அப்புறம் சிஜிஎல் கிடைச்சா ஓடி போயிடுவோம்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு 5 வருஷம் பாண்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னென்ன உங்களுக்கு வேலையில் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை, என்னென்ன ப்ரமோஷன் கிடைக்கும்ன்ற விஷயங்களை கலெக்ஷனாக அடுத்த வீடியோவில் போட்டுறேன். இது ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான், பட் இதிலே வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் நிறைய சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோ இன்னும் பெட்டராக பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.